ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது, கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அப்போனா மட்டும்தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் ஐகோ Z9 லைட் தான். இந்த மொபைலில் நமக்கு HD டிஸ்பிளே தான் இருக்குது. IPS LCD பேனல் தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டுமே இருக்குது. 840 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். ஆண்ட்ராய்டு 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னே சொல்லலாம். AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பக்கம் வருது. eMMC ஸ்டோரேஜ் 5.1 தான் கொடுத்துருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டை 10,500 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் மெயின் கேமரா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது இங்கே ஒரு செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா காம்படிஷனாக இருக்க Moto G35 இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மி Narzo 70X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 950 நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ், அவுட்டோரில் டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணிடும். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் ஓகே அண்ட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 6100+ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. AnTuTu ஸ்கோர் 4 லட்சம் பக்கம் வருது. டீசென்ட்டுன்னு சொல்லலாம். வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கிறதால நிறைய நேரம் கேம் விளையாடுவீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். ஹெவி கேம்ஸை சொல்ல முடியாது, பட் லோ கேம்ஸு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டோம். ஹெவி கேம்ஸ்லாம் கொஞ்சம் பட்ஜெட் நம்ம அதிகமாக தான் போடுற மாதிரி வரும். 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டீசென்ட்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு பெட்டராக வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தந்திருக்காங்க. SD கார்டு சப்போர்ட்டும் நமக்கு இதில் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டாக 12,500 லான்ச் பண்ணாங்க. இப்போது விலை கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. என்ன விலை அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், மெயின் பாசிட்டிவாக நான் பார்க்குறது இதனோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆவரேஜாக இருக்கிறது எல்லாமே கேமரா ஆவரேஜாக இருக்குது. அண்டு பேட்ரி ஓரளவுக்கு ஆவரேஜ்னு தான் சொல்லணும். அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்னு நான் எதுவும் பார்க்கல. அண்ட் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ரீசன்ட் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் ஃபோன்னு பார்க்கும்போது ரெட்மி தரப்பிலிருந்து Redmi A4 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது.
பீக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் யூஸ் பண்ணுற வகையில் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. 2025 வாட்டர் ட்ராப் நாட்ச் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராலாம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்ல முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் கிட்டேருந்து ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. LPDDR4X ரேமும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், ஏர்டெல் 5G இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை, ஜியோ 5G மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. ஏர்டெல் எப்போ அவங்களோட நான் ஸ்டாண்ட் அலோன் பேண்ட்ஸு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் ஏர்டெல் சப்போர்ட் இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும் மக்களே. 5160 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்டு டெடிக்கேட்டட் SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ரெட்மிலாவே நம்ம எதிர்பார்க்குறது IR பிளாஸ்டர் இங்கே கொடுக்கல. 6GB 64GB 8500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் ஆக்சுவல் ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். பேட்ரி கொஞ்சம் தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது ஏர்டெல் 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணாது. டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் இதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சில மொபைல்ஸில் நான் இதுக்கு அப்புறமா இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த மொபைல் வாங்குறதா இருந்தாலும் ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகா பிக்சல் சென்சரோட ஒரு ப்ரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது. லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. ஆண்ட்ராய்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க.
இங்கே ஸ்னாப் ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் 5.0வும் இருக்குது. 4GB 128GB 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 செக்மெண்ட்லேயே ஃபுல் ஹெச்டி 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட UI நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம்.